வணக்கம் மக்களே! நீங்க பார்க்கறது ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்க ஸ்ரீபாலா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லப் போற விஷயம் என்னன்னா, நம்ம ஹிந்து புராணத்துல முக்கியமா ஜோதிட புராணத்துல வரக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரமும், 88 விண்மீன்கள்ல ஒண்ணான ஓரியன் விண்மீனும் ஒண்ணா இல்ல வேற வேறா? 2த்தையுமே வானத்துல பார்க்கும்போது 2த்தோட உருவமும் பார்க்க ஒரே மாரி இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரம்ங்கிறது 27 நட்சத்திரங்களை ஒண்ணு. அது நம்ம ஹிந்து புராணத்துல சந்திர பகவானோட 27 மனைவிகள ஒருத்தவங்களோட பேரு. ஓரியன் அப்படிங்கிறது அது ஒரு வேட்டைக்காரன். கையில கிளப் அப்படிங்கிற பேஸ்பால் பேட் மாரி இருக்கக்கூடிய ஒரு வெப்பனை ஏந்தி, இன்னொன்னு கையில சிங்கம், சிங்கத்தோட கழுத்த பிடிச்சு தூக்குற மாரியும், இன்னும் இல்லாட்டி கேடயத்த ஏந்தியிருக்கிற ஒரு வேட்டைக்காரன்னு சொல்றாங்க. அத பத்தி சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகா அப்படின்னா மிருகங்கள குறிக்கிற வார்த்தையானது சமஸ்கிருதத்துல அதுக்கு மான்னு அர்த்தம். சீரிஷம்னா தலை. மிருகசீரிஷம்னா மான் தலைன்னு அர்த்தம். அத பார்க்கறதுக்கு மானோட தலை மாரி இருக்கிறதுனால தான் அதுக்கு மிருகசீரிஷம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சந்திர பகவானோட மனைவிகள ஒருத்தவங்க தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்த பேர கேட்டா அது மிருகங்களோட பேரா இருந்தாலும் அது உண்மையிலேயே அந்த குணத்துல அந்த நட்சத்திரம் கொடூரமான மிருக குணத்தை குறிக்கல. மான் மாதிரி நான் வெஜிடேரியன் அனிமல்ஸோட குணத்தை தான் குறிக்குது. அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அடுத்தது ஓரியன் விண்மீனை பற்றி. யார் இந்த ஓரியன்? ஓரியன்னு சொன்ன உடனே ஃப்ரீ ஃபயர் கேம்ல வரக்கூடிய அந்த கிரிம்சன் ஸ்க்ரஷ், அதாவது ஒரே ஒரு பிராஸ்தட்டிக் கையை கொண்டிருக்கிற அந்த ஓரியன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சொல்ல போறது ஃப்ரீ ஃபயர்ல வரக்கூடிய ஓரியனை பத்தி இல்ல, கிரீக் மெட்டாலஜில வரக்கூடிய ஓரியனை பத்தி. அந்த ஓரியன் கிரீக் மெட்டாலஜில வரக்கூடிய அந்த ஓரியன் அப்படிங்கிறவரு ஒரு வேட்டைக்காரர். அவர் வேற யாரும் இல்ல, கிரேக்க கடல் கடவுளான பொசைடனோட பையன்தான் அவரு. ஆர்டெமிஸ் அண்ட் ஓரியன் கதைய நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த ஆர்டெமிஸ் தன்னோட சித்தப்பாவான பொசைடனோட பையனான ஓரியன் கூட நட்பாகி அவங்க 2 பேரும் சேர்ந்து வேட்டையாடிருப்பாங்க. அப்போ அப்போ ஓரியன் என்னை விட இந்த உலகத்துல சிறந்த வேட்டைக்காரன் யாரும் இல்லைன்னு பயங்கரமா பெருமைப்பட்டான். அத பார்த்து கோவப்பட்ட காயா ஒரு ராட்சச தேல அனுப்புனாங்க. இன்னும் சில கதைகள்ல அப்போலோ தான் அந்த தேல அனுப்புறாருன்னு சொல்றாங்க. அதனால எந்த விலங்குகளை வேணாலும் சாவடிக்கிற சக்தி கொண்ட ஓரியன் கடைசியில அந்த ராட்சச தேல அடிச்சு இறந்து போனான். அவனோட வேட்டையாட குணத்தையும் அவனோட நல்ல குணத்தையும் பார்த்த ஜியூஸ், அதான் அவனோட பெரியப்பாவான ஜியூஸ் அவனை வானத்துல விண்மீனா மாத்திட்டாரு. அப்புறம் ஓரியன் விண்மீன் உருவாச்சு. அந்த ஓரியன் விண்மீனை பற்றி 2024 ரிலீஸ் ஆன அந்த அயனான் படத்துல பெருமையா சொல்லியிருப்பாங்க. அந்த ஓரியன் விண்மீனோட உருவம் எப்படி இருக்கும்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நான் உங்ககிட்ட அதை காட்ட போறேன். ஒராயன் பாத்தீங்களா? இதுதான் அந்த ஓரியன் விண்மீனோட உருவ அமைப்பு. எனக்கு ஓராயன் அப்படின்னு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒராயன் அப்படிங்கிற பேர் மோஸ்ட்லி எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போலாம் நிறைய ஃபிக்ஷனல் கேரக்டர்கள் எல்லாம் ஓரியன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓரியன் அப்படிங்கிற பேரு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓரியனுங்கிற அந்த விண்மீனோட பேரு, அந்த ஓரியனுங்கிற விண்மீனோட பேரை கொண்ட ஒரே நபர் கிரீக் மித்தாலஜில வரக்கூடிய அந்த பொசைடனோட மகன்தான்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம பவர் ரேஞ்சர்ஸ்
சூப்பர் மெகா ஃபோர்ஸோட சில்வர் ரேஞ்சரோட பேரு கூட ஓரியன் தான். அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ஃபயர் கேம்ல வரக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் பேரும் ஓரியன் தான். ஓரியனுங்கிற பேர ஒராயன் அப்படின்னு அமெரிக்கன்ஸ் மாத்தி வச்சுட்டாங்க. இன்னொன்னு அதுல இருக்கிற வச்சு ஆ ஓ ஓ ஆர் ஐ ஓ என் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து ஒராயன் ஓராயன் ஓரியன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஓரியனுங்கிற பேரு கிரீக் மித்தாலஜில இருந்து வந்த பேர் தான். ஓரியனுங்கிற பேருக்கான அர்த்தம் என்னன்னா ஹெவன்ஸ் லைட், அதாவது சொர்க்கத்தின் சொர்க்கத்தின் வெளிச்சம், ரைசிங் இன் த ஸ்கை, அதாவது வானத்தின் வீழ்ச்சி, எல்லாத்தையும் வேட்டைக்காரன்னு அர்த்தம். ஓராயன் அப்படிங்கிற நம்மலாம் ஓரியன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா காலப்போக்கில் நம்ம ஓரியன் ஊரியன் ஒராயன் ஒராயன் அப்படின்னு அந்த ஓரியனுங்கிற பேரை நம்ம மாத்தி மாத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். எங்க வீட்டுல வந்து ஒரு பூனை இருக்கு. எங்க வீட்டுல ஒரு ஆண் பூனை இருக்கு. அந்த ஆண் பூனைய என் தம்பி திவ்ய தர்ஷன் கருப்பினோன்னு கூப்பிட ஆரம்பிச்சான். ஆனா அவன் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த பூனையோட பேரை நான் மாத்தி அதை நான் ஒராயன் ஓரியன்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓரியனுங்கிற பேரோட ஸ்பெல்லிங் என்னன்னா ஓ ஆர் ஐ ஓ என் ஓரியன். இதுதான் ஓரியன் ஸ்பெல்லிங். ஓரியனோட உடல் உறுப்புகள் பத்தின ஸ்கிரிப்ட் இதை நல்லா பாருங்க. முதல்ல வந்து பீட்டில் ஜூஸ். இது ஒரு சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ராட்சச நட்சத்திரம். இது அப்புறம் பெலாட்ரிக்ஸ். இது பிரைட் ப்ளூவிஷ் ஒயிட் கலர்ல இருக்கும். அமேசான் ஸ்டார் பெண் வீராங்கனையோட உருவத்துல இருக்கும். இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் ஓரியனோட அந்த 2 தோள் பட்டைகள். ஓரியனோட பெல்ட், ஓரியன் பெல்ட் அப்படின்னா ஆல்னிடெக், ஆல்நீலம், மின்டாக்கா, இதுங்க மூணுமே தான் ஓரியனோட பெல்ட். அதை பார்க்கும்போது அதுக்கு மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா அந்த மூணுமே ஒவ்வொன்றுத்துக்கும் சம்மந்தப்படாத டைரக்ஷன்ல தான் அது இருக்கு. மூணாவதா ரீஜல் அப்புறம் சைப், இதுங்க ரெண்டுமே ஓரியனோட கால்கள். ரைஜல் அப்படிங்கிறது ஓரியனோட இடது கால். சைப் அப்படிங்கிறது ஓரியனோட வலது கால். மெய்சா அப்படிங்கிறது ஓரியனோட தலை. அந்த ஓரியன் விண்மீன் பார்க்க எப்படி இருக்குன்னா, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இப்போ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட போஸ்ட் கொடுத்தேன். அது பார்க்க எப்படி இருக்கும்னா, வலது கையில வாளையும் இல்லாட்டி கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ்பால் பேட் மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தையும் இடது கையில சிங்கத்தோட கழுத்து பிடிச்சி தூக்குற மாதிரியும், இன்னொன்னு இல்லாட்டி இடது கையெல்லாம் அந்த சிங்கத்தோட தோலை வச்சு அதை காய போட்ட மாதிரியும், இல்லாட்டி அதோட இடது கையில கேடைய இருக்கிற மாதிரி இருக்கும். உண்மை என்னன்னா மிருக சீரிஷ நட்சத்திரமும் ஒண்ணுதான், ஓரியன் விண்மீனும் ஒண்ணுதான். இப்ப நான் உங்ககிட்ட ஓரியன் விண்மீனை பத்தி சொல்லுறேன். இப்போ நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் ஓரியன் விண்மீன்.
இந்த ஃபோன் வந்து என் தம்பி திவ்ய தர்ஷனோட ஃபோன் தான். இது பார்க்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் ஓரியன் விண்மீன். எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஒராயன் இதுதாங்க ஓரியன் விண்மீன். எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் ஓரியன் விண்மீன். இதோட உருவம் பார்க்க இப்படிதான் இருக்கும். நீங்க இந்த விண்மீனோட உருவத்த நீங்க வரைஞ்சீங்கன்னா, இது பார்க்க இப்படிதான் இருக்கும். ஒ எனக்கு இந்த ஓரியன் விண்மீன் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம ஒராயன் அப்படின்னு அந்த பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த பூனைக்கு நான் நான் வந்து ஓரியன்னு பேர் வச்சிருக்கேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஓரியன் விண்மீன பிடிக்கும்னா, மறக்காம கீழ தெரிய கமெண்ட் பாக்ஸ்ல ஓரியன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஓரியனுங்கிற பேர்ல எந்த கேரக்டர பிடிக்கும்? பவர் ரேஞ்சர்ஸ் சூப்பர் மெகா ஃபோர்ஸ்ல வரக்கூடிய சில்வர் ரேஞ்சரா? இல்ல அந்த ஃப்ரீ ஃபயர் கேம்ல வரக்கூடிய அந்த ஓரியன் கேரக்டரா? உங்களுக்கு ஓரியன்னு பேர் கொண்ட கேரக்டர்கள்ல யார ரொம்ப பிடிக்கும்? இல்லாட்டி கிரீக் மித்தாலஜில வரக்கூடிய அந்த ஓரியன் ரொம்ப பிடிக்குமா? இல்ல மிருகசீரிஷ நட்சத்திரமும், ஓரியனும் ஒண்ணா இல்லையாங்கிறத நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையான்னு உங்களோட கருத்துக்கள நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.